வணக்கங்க. நான் கா செந்திலுங்க, ஈரோடு மாவட்ட நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையினுடைய தலைவருங்க. முற்றுகையிட்டோம். தமிழுடைய பண்பாடு யார் வீட்டுக்கு வந்தாலும் விருந்தோம்பல் பண்ணி தான் அனுப்புவோம். அது அவங்க வர சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. மலரை தூக்கி வந்தால் வரவேற்போம், கல்லை தூக்கி வந்தால் நாங்கள் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம். இல்லை அவங்க அதாவது ஒருத்தர் தாக்க வரக்குள்ள இன்னொருத்தர் தாக்காமல் எப்படி இருக்க முடியும்? அவங்க மலரை கொண்டு வந்தால் நாங்கள் மலர் முகத்தோடு வர வைக்கலாம். அவங்க என்னை தாக்கணும், என் வீட்டை ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எல்லோரும் உள்ளே வீட்டுக்குள்ளே அடக்கணுன்றதானே வராங்க. அடக்குமுறை தானே இது. இந்த நாட்டில் நான் வெளியே போல வரலாம். அப்போ எங்களை சிறைப்படுத்த வர்றதுக்கு அவங்க யார்? அப்போ சட்டம் முதலமைச்சர் இருக்குதா இல்லை முற்றுகையிட வர்றாங்களா அவங்ககிட்ட இருக்குதா? யாருங்க? நாம் தமிழர் கட்சியில் நடவடிக்கை எடுப்புங்க. அவங்களுடைய வருகை கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். அவ்வளோ பெரிய பலமான இயக்கமெல்லாம் அது இல்லை. நாம் தமிழர் பேசியே வளர்ந்தது தான் அந்த இயக்கங்கள்லாம். அந்த ஒரு 30, 16, 20 இயக்கமாட்டம் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நாம் தமிழரை பேசினா மட்டும்தான் இந்த இதில் இருப்பாங்க நிகழ்வில். அவங்க நாம் தமிழர் பேச தான் அவங்களுடைய அடையாளங்கள் இருக்கிறாரு, இன்னும் இருக்கிறாரு, அவங்க இருக்கிறாங்க, சோவி இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் மக்கள். அப்போ யாரை பேசணும்னு தெரிஞ்சுக்கலாம்? நாம் தமிழர். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் மேல தலைவர் கூட இருக்கிறது அது போலி, நான் தான் ஓட்டினேன், நான் தான் கட் பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாருங்க ஒருத்தர். சங்கரிக்கார் தான். பரவாயில்ல, அருமையாக சொன்னாருங்க. எப்படி சுபி சொல்லி கொடுத்தாரோ, எப்படி குளத்தூர் மணி அண்ணா சொல்லி கொடுத்தாரோ இதை கரெக்டாக சொல்லிட்டார். இது எல்லா நிகழ்ச்சி, இவருடைய எல்லா நிகழ்ச்சியும், திருமண நிகழ்ச்சியிலேருந்து முதல் கொண்டு எல்லாமே அவர் தான் தலைமை தாங்கிக்கிறாருங்க. இல்லைங்க, இவருடைய திருமணத்தை நடத்தி வச்சது அவங்க தானே. சங்கரிக்கார் அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணார் இல்லைங்க, அவருடைய திருமணத்தை எல்லாம் நடத்தி வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமண இதெல்லாம் அவங்க தான் முன்னிலையில் இருக்கிறாங்க எல்லாமே. இவங்கெல்லாம் அண்ணனை எந்த விதத்தெல்லாம் முடக்கணும், எப்படியோ ஒன்று முடைக்கணும். ஒன்று வீடு முட்டுக்கணும், இல்லை அண்ணன் அது போலி, அது அப்படி செஞ்சார். அண்ணன் என்னத்தான் அப்படி செய்கிறாருங்க? இந்த தமிழ் தேசத்தை கட்டி அமைக்கின்றது எவ்வளோ பெரிய சித்தாந்தம். தமிழ் தேசியத்தை என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டா, எனக்கு அப்பா இதெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் போராட வந்திருக்கிறோம். இந்த தமிழ் தேசத்தை அவங்களே அப்போ கட்டி காப்பாற்றிருந்தா எங்களுக்கு இப்போ உட்காந்து பேசுன்ற வேலையே இல்லைங்க. இது பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் பாட்டு ஏதோ ஒரு பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு நல்லா படித்து பெரிய ஆள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுத்தமாக திராவிடத்துக்கு அடிமையாயிட்டாங்க. திராவிடம் என்னுடைய தாத்தாவெல்லாம் மதிமயங்க வச்சிருச்சு. மதிமயங்கி நீ அப்படி இருந்தால் தான் படிக்கணும், இப்படி இருக்கணும், அந்த வழியாக போ, இந்த வழியாக போ, இதுதான் நல்லதுன்னு சொல்லி அவங்க மூளையை மயங்கடித்து தமிழனுடைய வீரத்தை குறைச்சி மதிப்பிடுறது திராவிடம் தான். அதை தட்டி எழுப்புற வேலை தான் அண்ணன் செய்கிறார். தட்டி ஒன்று சேர்த்து இப்போ 33 லட்சத்துக்கு பக்கம் வாக்கை சேகரித்தார். எங்களை மாதிரி இளைஞர்கள் நான்லாம் திமுகவில் தான் இருந்தேன், அப்புறம் பிஜேபிக்கு போனேன். அப்புறம் தான் நம்ம இருக்கிற இடம் இது இல்லை, நம்ம இருக்கிற இடம் இந்த இடம் தான் நம்ம இடம் அப்படின்னு தெரிஞ்சு தாங்க வந்தேன். சீமான் தவறான வழியில் அழைச்சி போகிறார். இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இளைஞர்களும் நேர் வழியில் இருக்கிற காரணமே சீமான் தாங்க. எங்கே வேணாலும் போய் பாருங்கள், அண்ணன் சீமானுடைய குரல் பேரை மட்டும் சொன்னால் எத்தனை இளைஞர்கள் கத்துறாங்கன்னு பாருங்கள். கல்லூரியில் அதை கட்சி சார்ந்து இல்லாமல் நீங்கள் போய் அண்ணன் மட்டும் ஒரு ஒரு குரல் மட்டும் வெளியிட்டுங்க, எத்தனை பேர் கத்துறாங்க, எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த குரலுக்கான ஈர்ப்பு இருக்குது, புரியுங்களா? அது மடமாற்றதில்லை, தமிழ் தேசியத்தின் பாதைக்கு கொண்டு வராரு. நீ இப்படி வாழ்ந்தவன், உன்னுடைய தாத்தா இப்படி இருந்தவன், உன்னுடைய ராஜா இப்படி வாழ்ந்தவன், இப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த மூளை மயங்கி போயிருந்த பாருங்க திராவிட சித்தாந்தத்தில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சி நீ இவ்வளோ வீரமிக்கவன், நீ இவ்வளோ பெரிய ஆள், அங்கே ராஜராஜ சோழன் இப்படி பண்ணா, அப்படி அங்கே படையெடுத்து போனார், இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாருங்க. இதெல்லாம் நாங்கள்லாம் படிக்கவே முடியாது. இதெல்லாம் படிக்கிறதோட அண்ணன் பேசுகிற மாதிரியில் கேட்டோம்னாலே எங்களுக்கு அது மண்டையில் ஏறிக்குது. நீ இப்படியாப்பட்ட வீரமான தமிழன் அப்படின்னு போல் நம்ம இருக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி பயணம் வந்துடும். எல்லாருமே அதை நோக்கி தான் வருவோம். இடையூறு பெருசாக எதுவும் இல்லைங்க. இடையூறு எப்படி இருந்ததுனாக்கா, திமுக அரசினுடைய தாக்குதலால் இந்த காவல்துறை எங்களை அடக்குமுறை பண்ணுது. காவல்துறை எப்படி அடக்குமுறை பண்ணுதுன்னா,
தேர்தல் ஆணையம் வந்து அங்கே சொல்லுது. தேர்தல் ஆணையம் அங்கே சொன்னே அவங்க வந்து நம்மளை வந்து நீங்கள் அனுமதி வாங்கலை, அதை வாங்கலை, இதை வாங்கலைன்ற பதிலே சொல்கிறாங்க. அனுமதிக்கு வந்து எல்லா அனுமதியும் போடுறவங்க ஆன்லைனில் போடுற அப்படி தம்பி நவநீதன். அது என்ன ஆகுதுனாக்கா எந்த ஒரு அனுமதியும் வந்து அவங்க ஏற்கலை. அது என்ன காரணத்தை கூட சொல்ல மாட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்திருந்தா மக்கள் தான் நினைப்பாங்க, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் முடங்கி போயுள்ளார், பயந்துட்டார், நாம் தமிழ் கட்சி இங்கே களத்திலே இல்லை அப்படின்ற பிம்பம் கட்டமைக்கப்படும். சேகரித்து வழக்கும் போட்டாங்க. சேகரிக்க வேண்டியது தான் எங்களுக்கு கடமை. அதுக்கு தான் வாக்காளர் இது நிற்கிறாங்க. வாக்கு சேகரிக்க தான் ஒரு எம்எல்ஏவை வந்து வாக்கு சேகரிச்சா தான் வெற்றி பெற முடியும். வீட்டில் படுத்துதான் எம்எல்ஏவை ஆக முடியாது. நாங்கள் என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறோம், நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், இந்த கிழக்கு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொல்லி இதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இந்த குறுகிய ஒரு வருஷம் இடைவெளி தான் இருக்குது அடுத்த தேர்தலுக்கு. அதுக்குள்ளே எங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் செய்கிறன்ற வாக்குறுதியை கேட்டு அந்த வாக்குறுதியை கொடுத்து எங்களுக்கு வாக்களின்னு கேட்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிறைய இடர்பாடுகள் வந்து இந்த கிழக்கு தொகுதியில் இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க மக்கள். இது வரைக்கும் யாரும் செய்யலை. இப்போ எது இல்லைங்க, வாக்கு கேட்டால் நமது முத்துசாமி, மதிப்புக்குரிய முத்துசாமி அமைச்சர் போனாருங்க. ஆனால் முட்டுக்கிட்டு மக்கள் வந்து இது ஏன் செய்யலை, அதை ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க. இது நான் கண்டிப்பாக செய்ய சொல்கிறேன் சொல்லி அதிகாரிட்ட சொல்கிறாரு. ஆனால் வந்து இது என்ன அவலனாக்கா, அது செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு வருஷத்தில் ஒரு எம்எல்ஏ ஆகி தான் இவர் செய்ய சொல்கிறார். ஒரு நம்மளுடைய அமைச்சர் வந்து இந்த செஞ்சுருவாங்க இனிமேல்னு சொல்லி அப்படி சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? வாக்கு வந்து வாங்கக்குள்ள மட்டும்தான் அந்த பிரச்சனையை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளை மறந்துடுவாங்க. அந்த பிரச்சனை செய்யாத இருந்தால் ஒவ்வொரு வாட்டி தேர்தலில் போய் அதை சொல்லுவாங்க, நம்ம அந்த பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிக்குவோம். அவ்வளோதான். உங்கள் வேட்பாளர் வந்து வாக்கு சேகரிக்க அவங்க வாக்கு சேகரிக்க போகிறப்ப மக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இல்லை ஆதரவு கொடுக்குறாங்க? இல்லைங்க, வாக்கு சேகரிக்க போகல அக்கா வாக்கு கேட்டு போகிறோம், பின்னாடி போகணும்னு வச்சுங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்ட வருவாங்க. நான் கூட மற்ற அரசியல் கட்சியுமே நம்மள நினச்சி கிட்ட வரக்குள்ள நான் என்ன நினச்சிப்பேன், நம்மகிட்ட பணம் தான் கேட்க வராங்களோ, நான் என்ன பதில் சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிப்பேன். கிட்ட வந்து கண்ணு பயப்படாதீங்க, நான் வந்து நாம் தமிழுக்கு தான் எங்கள் பொண்ணு போட சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்கார் போட சொன்னார், நாங்கள் போட்டுருவோம், ஒன்றும் பயப்படாதீங்க. மக்களிடையே ஆதரவு இருக்குது. ஆமாம், ஆதரவு இருக்குது சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட மூஞ்சை பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு தெரியும் இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே நாம் தமிழுக்கு ஓட்டு போடுவாங்களான்றது அவங்கள பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு தெரியுது. அப்படி நான் பார்த்ததில் வந்து ஒரு 100 பேர் நான் சந்திச்சுன்னா ஒரு 70-80 பேருக்கு பக்கம் வாக்கு செலுத்த அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. இந்த திராவிட அரசியலில் வந்து ஒரு வெறுப்பு வந்துச்சு. பணத்தை வாங்கினாலும் வாக்களிக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திராவிடத்து மேலேயும் யாரும் எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை போயிடுச்சு அவங்களுக்கு. பரப்பிற்கு போவோம், அந்த போய் பாருங்கள், அந்த பாதாள சாக்கடை திட்டம் போட்டாங்க. ஒவ்வொரு பாதாள சாக்கடையோட மூடியும் இப்படி தாங்க இருக்குது, சமமான நிலையில் இல்லை. யாருங்க? ஆமாம், இதெல்லாம் சரி செஞ்சதான் இது இல்லையே, இது சரி செய்கிறதே இல்லை. இவங்க மக்களை குறை ஏதோ ஒரு குறையை வச்சுக்கினே இருந்தால் தான் நம்மளை கவனிப்பாங்க, நம்ம வீட்டுக்கு மனு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டா மக்களுக்கும் நம்மளுக்கான இடைவெளி தூரமாக போயிடும், நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் குறையாக வச்சுருந்தோம்னா, தலைவரை டிச்சி சரியில்லை, தலைவரை தண்ணி வரமாட்டுது, டியூப்லைட் எரிய மாட்டேது, இப்படி சொல்கிறதுக்கு டெய்லியும் நம்ம வீட்டுக்கு கூட வரணும், நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கணும். அவங்கள வந்து நம்ம வந்து எதுவுமே அவங்க கேட்குறத செஞ்சிட்டோம்னா திரும்ப நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. இதுதாங்க திராவிட சித்தாந்தம். இப்படி தாங்க வச்சுருக்குறாங்க மக்களை. அவங்களாம் முன்னெடுத்து ஒரு அமைச்சராக வந்தால் அந்த அமைச்சர் போகிறாரா அந்த வழியாக இந்தந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் புதிய நோட் பண்ணிக்கப்பா, அங்கே பாருப்பா அந்த இது தூக்கி இருக்குது, அங்கே பாரு சரியில்லை, அந்த டிச்சு பாரு அடைச்சி போட மாதிரி போகுது, இதெல்லாம் பார்க்கணுங்க. இதெல்லாம் பார்த்து அப்பப்போ சரி செய்யணும். அதிகாரி தாங்க செய்கிறாங்க. அதிகாரி எப்படி செய்கிறாரு? அதிகாரி வந்து அரசாங்கம் அழுத்தம் இல்லாத செய்கிறாரு. அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க அதிகாரியெல்லாம் குறைய நான் சொல்லலை. காவல் அவதூறு பரப்பலைங்க. அதாவது எங்களுடைய வேட்பாளனுடைய ஏஜென்ட் வந்து போடுறாரு, அனுமதி போடுறாரு, அனுமதி கொடுக்கணும், அனுமதி வரமாட்டேங்குது. அப்போ நாங்கள் அனுமதி எப்போ தான் வரும்? எப்போ தான் நாங்கள் பிரச்சாரத்தை பண்ணுறது? பிரச்சாரம் பண்ணால் முடங்கி இருக்கலாமா? கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தா நாங்கள் அரசாங்கத்தை மீறி செய்ய போகிறோம், காவல்துறை மீறி செய்ய போகிறோம், தேர்தல் அதிகாரி மீறி செய்ய போகிறோம். எங்களுக்கான வழியே இல்லாததான் செய்கிறாங்க. எங்களுக்கான எல்லா கதவுகளும் அடைக்கிற போது நாங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வந்து தான் ஆகணும். சட்டத்தை மீறி செயல் இல்லை இது. எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு கேட்குறது எங்களுடைய கடமை.
வேட்புமனு தாக்கல் பண்ணி நாங்கள் வாக்கு கேட்கறது தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். மற்றவங்க மாரி நாங்கள் சும்மா வந்து இந்த கேரக்டருக்கெல்லாம் போடல, இதுக்கெல்லாம் போடல. மக்களுக்காக உழைக்கிறதுக்கோசரம் இங்கே வென்று ஒரு கிழக்கில் வந்து ஏதோ ஒரு நல்லது செஞ்சு ஒரு கிழக்கு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும், இந்த கிழக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணுன்றதுக்கோசரம் தான் அக்கா சீதாலட்சுமி அக்கா இந்த தேர்தல் அண்ணன் நிறுத்தியிருக்காரு. கிழக்கு தொகுதி வந்து சரியில்லை அப்படின்றாங்க. ஆமாங்க, சரியா இல்லைங்க. சரியா எங்கே இருந்தது? இளங்கோ ஐயா இங்கே இருந்தாருங்க. இளங்கோ ஐயா ஜெயிச்ச உடனே 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தா. அப்படி தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு வெற்றி வாய்ப்பு அருமையாக இருக்குதுங்க ஐயா. வெற்றி போகிற பக்கம்லாம் தெரியுது. இப்போ எதுவும் இல்லைங்க, 4 நாள் தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். 4 நாள் தான் பண்ணியிருக்கோம். போகிற இடம் பூரா மக்கள் உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும், நாங்கள் வாக்களிக்கிறோன்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஊரும் இல்லைன்னு சொல்ல, அது எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரு இது இருக்குது. அவங்க பார்வையிலும் அவங்க கண்ணிலையும் அவங்க உள்ளத்திலிருந்து வர வார்த்தையிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் நிறைய தேர்தலுக்கு வாக்கு கேட்க போயிருக்கேன். அப்போ பார்க்கலே நம்மக்கிட்ட கையெடுத்து கடமைக்கு கும்பிட்டுட்டு சரி சரி போய் வாங்க நான் போடுறேன்னுவாங்க. அப்படி இருக்கிறாங்க. அவங்களையும் என்னால் கணிக்க முடியும். இவங்க வந்து உள் மனதிலேருந்து வருது. அதாவது போகிறவங்க யாருமே வந்து வாமா உன் பேர் சீதாலட்சுமி, எனக்கு தெரியுமா உன்னை, அண்ணன் சீமான் அவரும் தெரியுமா, உனக்கு மைக் சின்னதாமான்னு அவங்க 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 முன்னெடுப்பாக கேட்குறாங்க. நாங்கள் மைக்கு சின்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டி உங்களுக்கு மைக் சின்னம் தானா அப்போ வந்து அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சீமான் யார், இந்த தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் யார், இது உங்களுக்கு என்ன சின்னது அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கினாங்க. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்கய்யா. வெற்றி வாய்ப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிறந்த முறையில் களமாடுவோம். இன்னும் எண்ணற்ற தோழர்கள் வராங்க. இனிமேல் தான் சூடு பிடிக்கும். நாங்கள் முடிந்த அளவுக்கு எல்லா கோட்டு வரைக்கும் தொடுவோம். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்கும். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வெற்றியை வந்து 100% திறம்பட செய்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தொழிற்சங்க பேரவை தலைவராக ஈரோட்டில் தொழிற்சங்க பாசறை அந்த பேரவை எப்படி அண்ணன் வந்து செயல் வடிவம் கொடுத்து ஒரு 3-4 மாதம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் போட்டு எல்லா தொகுதிக்கும் கிளை பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு 350-400 பேருக்காட்ட உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கு அட்டை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தயார் நிலையில் இருக்குதுங்க. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்போ அண்ணன் முடிஞ்ச அண்ணங்கையாலேயோ அல்லது எங்கள் மாநில தலைவர் தொழிற்சங்க தலைவர் தென்னரசு அண்ணனும் சுரேஷ்குமார் ஐயா தலைமையிலும் அதை கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடு பண்ணிட்டுருக்காங்க ஐயா. சேர்ந்துருக்காங்களா உறுப்பினராக? அவங்களுக்கான என்ன முன்னெடுப்பு? முன்னாடி இருந்த தொழிற்சங்கம் இது அப்படின்னு கட்டமைப்பில் வச்சுருக்காங்க. கட்டமைப்பு என்ன? முன்ன வந்து இந்த சில சங்கங்கள்லாம் வந்து தொழிற்சங்கத்துக்காக போராட்டங்கள் நடத்திய சங்கங்கள்லாம் இருந்தது. உண்மையில இருந்து நானும் தொழிற்சங்கத்தில் இருந்தவன் தான், உறுப்பினராக இருந்து செஞ்சாங்க நல்லா அப்போல்லாம். இப்போ இருக்கிற தொழிற்சங்கங்கள் வந்து மாதம் சந்தா வசூல் பண்ணி வருட சந்தா வசூல் பண்ணி அந்த பணத்தை வச்சு அப்படி கட்சி நடத்தின்னு போகிறதுக்கு தான் பண்ணுறாங்க அவங்க. முன்ன பழைய தொழிற்சங்கங்கள்லாம் இப்போ இல்லை. ஆனால் அதிலேருந்து விதிவிலக்காக இருக்கும் இப்போ நாம் தமிழ் தொழிற்சங்கம். இந்த கம்யூனிஸ்ட்டு தொழிற்சங்கமும் மற்ற தொழிற்சங்கம் விட்ட பகுதியை பணிகளை இப்போ நாம் தமிழ் தொழிற்சங்கம் சிறந்த முறையில் செய்யுது. அதாவது தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் சேர்ந்த உறுப்பினருடைய குழந்தைக்கு குழந்தை பிறந்தாலோ அல்லது அவங்க வீட்டில் உடல்நிலை சரியில்லைனாலோ மற்றபடி அவருக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்தாலோ இதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவை பொறுப்பாளர் போய் பார்ப்போம். அதேமாதிரி அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தொழிற்சங்கத்தில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களோடு இணைந்து ஒரு சிறு தொகையை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுப்போம், மருத்துவமனை செலவுக்கு கொடுப்போம். தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் இருப்பாங்களா இல்லை தொழிற்சங்கம் நாம் தமிழ் அப்படின்னு இருப்பாங்க? இதில் இருக்கிற பொறுப்பாளர்லாம் வந்து தொழிற்சங்க கட்சியில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் பொறுப்பாளர்கள். உறுப்பினர் யார் வேணாலும் சேரலாம். எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அவங்க வந்து பொறுப்பாளர் ஆகணும்னா உறுப்பினர் ஆகணும் நாம் தமிழ் கட்சியில். உறுப்பினர் யார் வேணாலும் சேரலாம். அவங்களுக்கும் ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்த எல்லாருக்குமே அந்த தொழிற்சங்கம் வந்து நாங்கள் போட்டிருக்க அந்த பைலாவில் இது தொழிற்சங்க உறுப்பினர் நாங்கள் தரன்றதெல்லாம் எல்லாருக்கும் பொது. மாற்று கட்சியில் இருந்தாலும் சரி. மாற்று கட்சியில் இருப்பாங்க. இல்லை, அந்த தொழிற்சங்கம் பிடிக்காததால இந்த தொழிற்சங்கத்துக்கு வராங்க. நம்ம தொழிற்சங்கத்துக்கு அவர் சரியா இல்லை, சிறப்பாக இல்லை. அந்த முதலாளிக்கு அடிப்பணிந்து இருக்கிற சங்கங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒரு மாற்றம் வேணும். முதலாளி யார் எடுத்து பேசுவாங்க, உண்மையாக யார் இருப்பாங்க, நல்லது யார் செய்வாங்கன்றது வந்து அவங்க தீர்மானித்து நாங்கள் செய்கிற செயல்பாடு, நாங்கள் பண்ணுற இது, அதாவது இங்கே சந்தா வாங்குகிற பணமும்
எந்த பணமாக இருந்தாலும் உறுப்பினரே வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். என்னென்ன செலவு பண்ணணும், எது செலவு பண்ணணும், எது பண்ணல அப்படின்றத பார்க்கலாம். உறுப்பினரே வந்து கணக்கு கேட்கலாம். ஆனால் மற்ற எந்த சங்கத்திலும் போய் உறுப்பினர் போய் அந்த கணக்கு நோட்டை கூட பார்க்க முடியாது. சந்தா கொடுக்குறதோட சரி, சந்தா வாங்குறதோட சரி. உங்கள் சங்கத்தில் வந்து உறுப்பினர் வந்து பார்த்துக்கலாம், எந்த நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏதோ ஒரு பொறுப்பாளருக்கு ஃபோன் பண்ணால் ஏதோ ஒரு பொறுப்பாளர் அந்த கணக்கு காமிச்சிடுவார். ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கா இல்லை இது சுற்று வட்டத்துலேயும்? இல்லை, இப்போ ஈரோடு மாவட்டம்னா நாங்கள் வந்து மாவட்ட தலைவருங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதி வருதுங்க. 8 தொகுதிக்கும் அந்தந்த தொகுதியில் ஒரு பொறுப்பாளர் இருப்போம். இப்போ ஒரே தான். ஆமாம், ஈரோடு மாவட்ட நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவைங்க ஒரு சங்கம். இது கிளை கட்டமைப்பு வரும். அதுதான் கிளை கட்டமைப்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானத்துறைனா அந்த கட்டுமானத்துறைக்கு ஒரு பிரிவு, அப்புறம் எலக்ட்ரீஷியன் ஒரு பிரிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுமைத்தூக்குவோர் ஒரு பிரிவு, ஓட்டுநர் ஒரு பிரிவு, இப்படி உட்பிரிவு மாரி வரும். இந்த பிரிவுலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் ஆமாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் 300 பேர். இன்னும் இந்த மே தின ஊர்வலத்துக்குள்ளே ஒரு 1000 பேர் சேர்த்து ஒரு நல்ல நிலைக்கு இந்த தொழிற்சங்கத்தை நம்ம கொண்டாந்து தொழிற்சங்கங்கள் சேர்கிற எல்லா உறுப்பினருக்கும் எவ்வளோ நன்மை பெற்றுத்தர முடியுமோ அவ்வளோ பெற்றுத்தரதுக்காக தான் இந்த சங்கத்தையே கட்டி அமைக்கிறோம்.